அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய அன்பு கலந்த காலை வணக்கம். ஒரு 3 விஷயம் உங்ககிட்ட நம்ம பேசணும். முதல் கட்டமா இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரும் பொதுக்குழுவில் இணைவதும், அதாவது ஜெனரல் குரூப்ல உங்கள இணைச்சுக்கிறதும், அதே சமயத்துல ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இதுக்கு முன்னாடி இருந்த குழு நமக்கு போராட்டத்தின் வழி மனு கொடுப்பது, அடுத்தது அரசியல் கட்சி தலைவர்களை சந்திப்பது மற்றும் பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து நமக்கான பணி வாய்ப்பை பெறுவது என்ற நோக்கில் நாம் செயல்படுகிறோம். ஆனால் இதற்கு முன்பிருந்த குழு அதற்கு வாய்ப்பு இல்லை என தெரிவித்ததால் இந்த குழுவை, அதாவது வாகை சூடுவோம் இந்த குழுவை நம்ம உருவாக்கியிருக்கோம். இருக்கக்கூடிய கால சூழ்நிலை, அதாவது 2 மாத காலம் தேர்தல் தேதி அறிவிப்பு முன்பு வரை நாம் எந்த அளவுக்கு முயற்சி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி செய்வோம் என்ற அடிப்படையில், எந்த ஒரு மூட நம்பிக்கையும் இல்லாம முயற்சி அடிப்படையில நம்ம செய்வோம்னு சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில தான் இப்போ வரைக்கும் செயல் பண்ணிட்டு இருக்கோம். அதே போல பல மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள் மிக கடுமையாக தன்னுடைய உழைப்பை மீண்டும் அவர்களே தான் ஒருங்கிணைப்பாளர்கள், அவர்களே தான் திரும்பவும் அந்த களப்பணியை செய்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த போராட்டம் ஞாயிற்றுக்கிழமையா இருந்திருந்தா எல்லாருக்குமே கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். சொல்லப்போனா நாங்க ஞாயிற்றுக்கிழமை தான் கேட்டோம். 7ஆம் தேதி கேட்டோம், 13ஆம் தேதி, 14ஆம் தேதி கேட்டோம். அடுத்ததா 21ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான சனி, ஞாயிறுகள் வந்து பிளான் பண்ணோம். ஆனால் போன மாதத்திலிருந்தே, அதாவது நவம்பர் மாதத்திலிருந்தே டிசம்பர் மாதம் முழுவதும் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. அதாவது போராட்டம் செய்யக்கூடிய நாட்களே இல்ல. பாபர் மசூதி இடிப்பு தினம் 6ஆம் தேதிங்கிறதுனால அந்த நாள் 6ஆம் தேதி குடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. 7ஆம் தேதி இன்னொரு அமைப்பு 7ஆம் தேதி அந்த இடத்துல போராடுறாங்க. அதேபோல அடுத்த 13, 14ஆம் தேதியும் இதே சிச்சுவேஷன் தான் இருக்கு. வேறு ஒரு அமைப்பு வந்து காலை, மாலை என 2 வேளை போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. 21ஆம் தேதி அப்படின்னா அரசியல் சூழல் வந்து நம்மளும் வந்து பொலிட்டிகலைஸ் பண்ணணும். அதாவது நாமளும் அரசியல் படுத்தி, அரசியல் நகர்வுகளை புரிந்து கொண்டு, அதன்படி நாம செயல்படணும். நாம ஒரே மாரி ட்ரெண்ட், ஒரே ஃபார்முலாவ பயன்படுத்தணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த இந்த களத்திலிருந்து நம்ம காணாம கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனவே இன்னைக்கு என்ன ட்ரெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சில முடிவுகள் எடுக்க வேண்டிய கட்டாய சூழல் இருக்கு. போன முறை மாதிரியே இந்த முறையும் உண்ணாவிரதம் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பண்ணாமே இருக்கலாம். அதை விட கொஞ்சம் கருத்து மேலாண்மை இருக்கணும், கருத்து பகிர்வுகள் அதிகமா இருக்கணும். நமக்காக பேசக்கூடியவங்களோட கருத்துக்கள் ஆழமாகவும் அழுத்தமாகவும் அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் எனில், புதிதாக இன்னும் ஒரு அமைப்புகளை வந்து கட்சிகளையும் நம்ம அழைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அவர்களும் நமக்கு பணி வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்றுதான் பேசுவார்களே தவிர இதை முழுமையாக அரசியல்படுத்த மாட்டார்கள். காரணம், ஆசிரியர்களின் வாழ்வு இதில் அடங்கியிருக்கிறது. எனவே நாம கேட்ட தேதி 13, 21 வேண்டான்னு சொல்லிட்டோம். என்ன காரணம், டிசம்பர் ரொம்ப டெட் எண்ட் போகுது, மழைக்காலம் வரும். இன்னும் வந்து அரசியல் சூழ்நிலை மாறும்போது நமக்கு அனுமதி கொடுப்பதற்கு மிக மிக வாய்ப்பே குறைவு. டிசம்பர் 15க்கு அப்புறம் போனீங்கன்னா உங்களுக்கு பர்மிஷனே கிடையாதுன்னு சொல்லிட்டு கமிஷனர் ஆஃபீஸ் சொல்லிட்டாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் திரும்பவும் அவர்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணும்போது, எப்படியாச்சும் எங்களுக்கு சனி ஞாயிறு கொடுங்கன்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணோம். பட் வந்து வாய்ப்பே இல்லை, அந்த சூழ்நிலை இல்லை. நீங்க வந்து 1 மாசத்துக்கு முன்னாடி நவம்பர் மாசமே கேட்டிருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பர்சனலா ஒரு 11ஆம் தேதியை வந்து ப்ரொபோஸ் பண்ணாரு. இன்னொரு விஷயம் என்ன சொன்னாருன்னா, செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் அரசு குறை தீர்ப்பு நாட்கள் சென்னையில நடைபெறும். சென்னை பெருநகர மாநகராட்சியில மட்டும் இது ஒரு சிறப்பா நாம வந்து செவ்வாய் பிளஸ் வியாழன் பண்றோம். நீங்க பண்ணக்கூடிய வியாழன் நாள் அரசின் கவனத்தை ஈர்க்கும். கட்டாயமா பேச்சுவார்த்தைக்கோ இல்ல நீங்க அங்க போய் பேசுவதற்கோ இலகுவாக இருக்கும் என அவர் தெரிவித்தார். கமிஷனர் அவர்கள் தெரிவித்திருக்காங்க. அது போல இருக்கக்கூடிய காவல் உயரதிகாரிகளும் அதே கருத்தை தான் தெரிவிச்சாங்க. ஸோ நம்ம எவ்வளவோ கடினமான பாதைகளை தாண்டிட்டோம். கருத்தரங்கிலிருந்து ஆரம்பிச்சு எத்தனையோ சூழ்நிலையில நீங்க நாள் கிழமையெல்லாம் பார்க்காம, ஆனா அந்த விஷயம் சக்சஸ் பண்ணணுங்கிற நோக்கத்தின் அடிப்படையில தான் நாம இப்போ வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல கோயம்புத்தூர்ல ஒரு 300, 400 பேர் சேர்ந்தோம். கருத்தரங்கில் 600, 700 பேர் வந்தோம். அடுத்ததா வரக்கூடிய போராட்டங்கள் 1200 பேர் வந்தும், இந்த போராட்டம் ஒரு இறுதி பெரும் முயற்சிங்கிறதுனால இத்தனாயிரம் ஆசிரியர்கள் இருக்கோம். எத்தனையோ கோரிக்கைகளை வைக்கும்போது சில பேருக்கு மன கஷ்டம் ஏற்படும். ஆனால் நாமல் படிப்படியாக பணி வாய்ப்பை வழங்க வேண்டும் என கேட்டுட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில
இப்போ நடக்கக்கூடிய இந்த போராட்டத்துக்கு மிகப்பெரிய அளவுல குடும்பத்தோட ஒரு ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன மைனஸ் நமக்கு இருக்கு. அத சொல்லிடுறேன். இந்த பிரித்தாளும் சூழ்ச்சி, நமக்குள்ளேயே அரசியல் பண்ணி, நம்மளையே கால் வார்றதுக்கு சிலர் வந்து வேலை செஞ்சாங்க. போன முறை போராட்டத்திற்கு குழுவாக இணைந்து இந்த போராட்டத்துக்கு வரக்கூடாதுன்னுலாம் சில பேர் பிளான் பண்ணி ரொம்ப சூப்பரா ஃபீல்டு ஒர்க் பண்ணீங்க. மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். திரும்பவும் நீங்க அதே ஃபீல்டு ஒர்க்க பண்ணிக்கிட்டு இருங்க. எந்த விதமான தவறும் இல்லை. நீங்க யாருக்கு செய்யற துரோகம், யாருக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதி அப்படிங்கிறத உங்க மனசாட்சிக்கே நாங்க விடுறோம். நீங்க கலந்துக்கலனாலும் பரவாயில்ல. கலந்துக்கக்கூடிய ஆசிரியர்களின் வாய்ப்பை பறிக்க வேண்டாம். ஏதோ ஒரு வகையில அரசின் கவனத்தை ஈர்க்கணும். நம்ம பேசு பொருளா மாறணும். அதுக்கு அடுத்தது பணி வாய்ப்பு குறித்து பேசுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தணுன்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் செயல்பட்டுட்டு வரும். மாண்புமிகு இவங்க அருள்மொழி அம்மா அவங்களும் சுபவீரபாண்டியன் அவர்களும் நேத்து கூட காலைல பேசும்போது அவரோட பிறந்தநாள் முடிஞ்சிருக்கு. அதிகாரிகள்கிட்ட முதல் முறையா நம்ம கோரிக்கையை வந்து நாங்க பேசுறோம் பார்க்குறோம் தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த முறை கோரிக்கையை வந்து நாங்க வந்து துணை முதலமைச்சர் பாறை கொண்டு போயிட்டோம். அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் மட்டத்துல செக்ரட்டரியேட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இந்த விஷயத்தை தெரிவிச்சிருக்கோம். கண்டிப்பா ஏதாவது ஒரு தகவல் 2 நாட்களுக்குள்ள, இப்ப நேத்து பேசணும், அதாவது 26ஆம் தேதி 27ஆம் தேதி பேசும்போது இன்னும் 2 நாள் பொறுமையா இருங்க, கட்டாயமா நான் ஏதோ ஒரு சந்திப்புக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட நோக்கம் என்னன்னா, இந்த பேச்சுவார்த்தை அடிப்படையில் ஏதாவது இத்தனை நாள் போராட்டத்துக்கு ஒரு பலனையாவது பெறாமல் திரும்ப போவதில்லை. அது எதுவாகவும் இருக்கட்டும். ஆசிரியர்களுக்காக ஒரு பாதுகாப்பு உரை, அதாவது நம்ம ஒரு சேஃப்டி ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, குறைஞ்சபட்சம் அந்த சேஃப்டி ஜோனை எதுவுமே முடியாட்டி குறைந்தபட்சம் அந்த சேஃப்டி ஜோனையாவது உருவாக்காம இந்த போராட்ட குழு ஓய்வதில்லை என தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த 11ஆம் தேதி எந்த கஷ்டத்தையும் பார்க்காம, எந்த ஒரு மன வருத்தத்தையும் பார்க்காம, எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் பாதுகாப்போடு, பெற்றோர்களின் பாதுகாப்போடு, வீட்டில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளோட பாதுகாப்போடு நீங்க வந்து கலந்துக்கணும். இந்த போராட்டத்தை வெற்றிகரமான போராட்டமாக மாற்றணும். அது உங்க கையில தான் இருக்கு. கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.